சுடர் ரூமை க்ளீன் பண்ணும்போது தான் ஒரு நோட்டை பார்க்குறாங்க. அந்த நோட்டை பார்த்த நிமிஷமே சுடர் அதை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்க அந்த வேலையில் குமார் உள்ளே வந்து டக்குன்னு அந்த நோட்டை பிடுங்க வச்சுறாங்க. என்னங்க இது அப்படின்னு சுடர் கேட்க, இதெல்லாம் நீ எதுக்கு தேவையில்லாமல் கை வச்சிட்ருக்க, உனக்கு வேறு வேலை இல்லையான்னு சொல்லி சுடரை திட்டுறாங்க. சுடர் உடனே, நீங்கள் அது முத்துவேல் மாமாவுடைய சைன் தானே, அதை எதுக்கா நீங்கள் எத்தனை தடவை அதில் போட்டு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சுடர் கேட்டதுமே குமார் வந்து, அதெல்லாம் நான் உங்ககிட்ட பதில் சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை. இந்த வீட்டில் நீ சும்மா இருந்தால் போதுன்னு தானே சொன்னேன், தேவையில்லாத விஷயத்தில் எதுக்கு நீ தலையிட்டுருக்க, இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட சுடன், அதெல்லாம் என்னால் பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்க முடியாதுங்க, என்ன ரொம்ப வீராப்பா பேசுகிறேன்னு அங்கே சுடரை பார்த்து ரொம்ப கோவமாக குமார் கத்த, இல்லை நீங்கள் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. முத்துவேல் மாமா இந்த வீட்டை உங்கள் பழனிவேல் மாமா பேரில் எழுதி வைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காரு. ஆனால் நீங்கள் என்னடானா அதை அவர் பேரில் எழுதி வைக்கக்கூடாதுன்றதுக்காக நீங்களே அவர் சைனை போட்டு பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு இல்லையா? ஒருவேளை இங்கே மாமா இதுக்கு சம்மதிக்கலைன்னா அவருடைய சைனை நீங்களே போட்டலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்க, இங்கே பார் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியும். பெரியப்பா அவ்வளோ சீக்கிரம்லாம் இந்த வீட்டை பழனிவேல் சித்தப்பா பேரில் எழுதி வைக்க நான் இங்கே ஒத்துக்க போகிறதில்ல. இங்கே இந்த விஷயத்தில் நீ தேவையில்லாமல் தலையிட்டு அப்புறம் நீ இந்த வீட்டை விட்டு போகிற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுறாதான்னு சொல்ல, உங்களுடைய பயம் ஏன் என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும்னு அங்கே சொல்கிறாங்க. ஏய் என்ன சொல்ல வரேன்னு அங்கே குமார் கேட்க, ஆமாம் எனக்கு நல்லாவே தெரியும் இந்த வீட்டோட உண்மையான வாரிசு நீங்கள் இல்லை. அந்த விஷயம் வீட்டில் இருக்க மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, அதுக்கு முன்னாடி இந்த வீடு சொத்தையெல்லாம் உங்கள் பேரில் வரணுன்றதுக்காக தானே இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த வீட்டோட வாரிசாவே இந்த வீட்டில் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்த போதே உங்களுக்கு இந்த வீட்டில் யார் யார் என்னென்ன மரியாதை கொடுக்குறாங்கன்னு தெரியும். நீங்கள் செஞ்ச தப்புக்கு தண்டனை என்ன தெரியுமா? உங்களுக்கு எந்த சொத்தும் கிடைக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் என்னடானா ஈஸியாக இன்னொருத்தவங்களுடைய சொத்துக்கு ஆசைப்படணும்னு நினைக்கிறீங்க. அது தப்பில்லை. இந்த வீட்டோட உண்மையான வாரிசு யாருன்றது எனக்கு தெரியும், இந்த வீட்டோட வாரிசு நீங்கள் இல்லைன்றதும் எனக்கு தெரியும்னு சொல்ல பயத்தோடு நிற்கிறாங்க குமார் முகத்தில் முதல் தடவையாக பயம், வேர்வை இதெல்லாம் இருக்கதை பார்த்த சுடரும் கையை கட்டியபடி ரொம்ப கோவமாகவே எங்கள் சுடர் அந்த குமாரை பார்த்து பேசவும் செய்கிறாங்க. குமார், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு பயந்தபடி கேட்க, எனக்கு தெரியும். அது ஏன் தெரியும், எப்படி தெரியும்னா அதை பற்றி நீங்கள் கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை. ஆனால் இந்த உண்மையான வாரிசு யாருன்னு நான் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்க ஆடி போய் நிற்கிறாங்க. அது வேறு யாரும் இல்லை. இப்போது அரசி வீட்டில் ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்ருக்காங்கல்ல, கார்த்திகேயன் சொல்லி, அவர் தான் இந்த வீட்டோட உண்மையான வாரிசு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட குமார், ஏய் சும்மா சொல்லாத அப்படின்னு பயந்தபடி சொல்ல, அவர் தான் உண்மையான இந்த வீட்டோட வாரிசு. இது எல்லா விஷயமும் எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இந்த விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும், அதுவும் நீங்கள் சொல்லி தான் தெரியும்னு சொல்ல, நான் எப்போ சொன்னேன்னு சொல்லும்போது, கல்யாணத்துக்கு முதல் நாள் நைட்டு உங்களை பார்த்து நான் பேசலான்னு தான் வந்தேன். அப்போ தான் நீங்கள் நல்லாவே குடிச்சிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அப்போவே எனக்கு இந்த விஷயம் தெரியும். அது மட்டும் இல்லாமல் அந்த கார்த்திகேயன்றவனை நீங்கள் போட்டு தள்ளணும்னு முடிவெடுத்தீங்க, அதுவும் எனக்கு தெரியும். ஆனால் அவர்கிட்ட உங்களால் எந்த சீண்டலும் வச்சுக்க முடியலை. இப்போன்னு இல்லை, இனி எப்போதுமே வச்சுக்கவும் முடியாதுன்றதும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சுடர் மொத்த உண்மையை உடைக்கிறாங்க. நீங்கள் உங்கள் வேலையை அமைதியாக பார்த்துக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு நல்லது. இல்லை இந்த சொத்தாடையை நான் என்ன வேணாலும் செய்வேன் நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ இருக்கிறதையும் இல்லாமல் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. என்ன ஏதாவது பண்ணணும்னு நினச்சாலும் அது உங்களுக்கு தான் ஆபத்தாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் அந்த ரூமை விட்டு வெளியே போக தலையில் கை வச்சு முடியை பிச்சுக்கிட்டு அழுகிறாங்க எங்கள் குமாரும். ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே சுடர் எல்லாத்தையும் தெரிஞ்சிட்டாலே எல்லாம் என்னால் தான் தன்னையே அடிச்சுக்கிட்டு அழகவும் செய்கிறாரு எங்கள் குமாரும்.